Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நில்லுங்கடா, சொன்னா கேளுங்க, நில்லுங்க. நீங்க எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அம்மா, என்ன சிங்கம் சார், காலையில ஜாக்கிங்கா இல்ல வாக்கிங்கா இல்ல யாராவது துரத்திட்டு வராங்களா? சொல்லுங்க. எந்த யாரும் துரத்தல, நான் தான் ஒருத்தனை துரத்திட்டு போனேன். அந்த ஜானால தான் எனக்கு இந்த பிரச்சனை. அவன் ரொம்ப ஸ்பீடா தப்பிச்சு போயிடுறான். என்னால அவனோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியல. போட்டு நீயாவது போய் அவனுங்க 3 பேரையும் பொடி. சிங்கம் சார், யூ worry don't. நான் இப்பவே ஓடி போறேன். அந்த குட்டா பையல புடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். டேய் குட்டா, டேய் ஜானே, டேய் பாத்துடு, சிங்கம் சார் அந்த குட்டா பையல பிடிக்க சொன்னாரா? என்னால அவன் ஸ்பீடுக்கு ஓட முடியலடா. நீயே போய் புடுறா, போடா. சிங்கம் சாருக்கு ஹெல்ப் பண்ணுடா. சரி, நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. நான் போய் அவனை கையோட பிடிச்சிட்டு வந்துடுறேன் மட்டும். ஓகே. போட்டு வா வா வா, உனக்காக தான் வெயிட் பண்றேன். உன்னோட உதவி இல்லாம அந்த ஜானை என்னால பிடிக்க முடியாது. சரி, அந்த ஜான் எங்க? அதாவது சிங்கம் சார், அவன் ரொம்ப வேகமா சைக்கிள் போயிட்டான் சார். என்னால கூட அவன் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி ஓட முடியல சார். ஜான் ஆக போற டவுன், ஜான் ஆயிட்டான்டா டவுன். இங்க யாருக்காவது என்ன பிடிக்க தைரியம் இருக்கா? என்ன பிடிக்க உங்களால முடியுமாடா? அத பாவி, அந்த ஜான் எனக்கும் சட்டத்துக்கும் சேர்த்து சவால் விட்டுட்டு போயிட்டு இருக்கா. ஜான், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நான் உன்னை விட மாட்டேன். வாவ் சார், வாவ், நீங்க பெரிய ஆளு சார். இந்தியால கிரேட் சார், கிரேட். ஆனா சார், சொல்ற கேளுங்க சார், நம்ம ஜான் பின்னாடி போலாம் சார். ஆட்டோ இருக்க சார். பலபலன்னு பேசாதீங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க. ஜான் எஸ்கேப் ஆயிட போறான். ஓட்டு, உடனே ஏதாவது செய். சிங்கம் சார், அவனை பிடிக்கணும்னா அவன் ஸ்பீடுக்கு நமக்கு போறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். சும்மாலாம் ஓடி போயெல்லாம் அவனை பிடிக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் இரு, டாக்டர் ஜட்கா சார் கிட்ட நான் பேசி பாக்குறேன். டேய் பூசணிக்கா பண்ணுங்க, அந்த குட்ட பையன் ஜான் இந்த ஊரையே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. அவன் போற ஸ்பீடுக்கு போய் அவனை யாராலையுமே பிடிக்க முடியல. சைக்கிள்லயே ஜெட் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கானா, பாத்துக்கோ. அவனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு. அவனை பிடிக்கலன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல நாம நிம்மதியா வாழ முடியாது. சார், ஏதாவது ஒரு வித்தியாசமான கேட்ஜெட் இருந்தா கொடுங்க, அதை வச்சு அவங்கள கவி பிடிச்சிட்டு வந்துடுறோம். அதாவது சைக்கிள்ல பிக் பண்ற கேட்ஜெட்டா இருந்தாலும் சரி, வண்டியில பிக் பண்றதா இருந்தாலும் சரி. மோட்டோ, என் உயிருக்கு இரான உயிர் என்பா உடன்பிறவா சகோதரா, நான் உங்களுக்கு என்னோட சூப்பர் சோனிக் ஸ்பீட் பேண்ட் மிஷினை தரேன்பா, கொஞ்சம் இருங்க. டேய் பூசணிக்கா மண்டையா, மியூசிக்கெல்லாம் அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாசிக்கலாம்டா. முதல்ல அவனை பிடிக்கிறதுக்கு வேகமா போற மாதிரி ஏதாவது ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணுடா. மோட்டோ, நான் சொன்ன விஷயத்தை நீ புரிஞ்சுக்கவே இல்லப்பா. இதுதான் நான் சொன்னேன், அந்த சூப்பர் சோனிக் ஸ்பீட் பேண்ட் மிஷின். நல்ல மிஷின் பா. இத மட்டும் நீங்க கையில கட்டிக்கிட்டீங்கன்னா உங்க வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாதுப்பா. நீங்க அவ்வளவு வேகமா போய் நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம். நீங்க போறதே யாரு கணக்கும் தெரியாது, அவ்வளவு வேகத்துல போவீங்க. இனி ஜான் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா புடிச்சிடலாம் நண்பா. டேய் பூசணிக்கா மண்டையா, இப்பவே வேகமா போய் சமுதா சாப்பிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் பூசணிக்கா மண்டையா, சமுதா கிடைச்சிருச்சு. இனிமே ஜான் இல்ல, அவனை பார்த்தா அப்பனே வந்தாலும் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. எப்படி? நாம எப்படியாவது அந்த போட்டோட பிளான முறியடிச்சே ஆகணும்டா. எப்படியாவது அந்த பிளான நம்ம திருடி ஆகணும்டா. வாங்க நண்பர்களே, வாங்க வந்து இந்த சமோசாவை ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு போங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே. வாங்க மோட்டு பத்லு, வந்து சமோசாவை சாப்பிடுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஆஹா, சூப்பர். சமோசா பார்ட்டியா? சமோசா பார்ட்டி. அப்பா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்பா. உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சீக்கிரமா வாழ்த்து சொல்லிட்டு சமோசா விடு, நான் சாப்பிட்டு பசி ஆரம்பிக்கும். Thank you. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இந்தாங்க ஃப்ரீ சமோசா. ஓகே, பை பை. நம்ம அப்புறமா சந்திக்கலாம் மோட்டு. பை பை. ஜான் ஆக போற டவுன், ஜான் ஆயிட்டான்டா டவுன். ஹேண்ட்ஸம். எல்லாரும் கையை மேல தூக்கிட்டு இல்லைங்கடா. யாரும் என்ன திரும்பி பார்க்க கூடாது. திரும்புங்க.
எவ்வளவு நேரம் தான் நான் கைய தூக்கிக்கிட்டே இருக்கிறது? கஜானா தான் காலி ஆயிடுச்சு. போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ ஹலோ சிங்கம் சார், சீக்கிரம் வாங்க. கஜானாவை காலி பண்ணிட்டான் ஜானு. அட பாவிங்களா, ஒரு நிமிஷம் இருக்க, நான் உடனே வரேன். இனிமே நான் பேங்குக்கு போய் என்ன பண்ண போறேன்? அந்த ஜானை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. வாங்க சார் வாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். மின்னல் போல வந்து புயல் போல எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டான். சார் மின்னல் வேகத்துல வந்திருக்கா சார். எல்லாத்தையும் வேற அள்ளட்டு புயல் வேகத்துல போயிட்டானாமே சார். அது வேற யாரும் இல்ல, அந்த குட்ட பையன் ஜான் தான். அவன் தான் என் கையில இருக்கிற பேண்டை திருடிட்டு இவ்வளவு வேகமா வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கான். நம்ம எல்லாரையும் அந்த குட்ட பையன் ஜான் சுத்த விட்டுட்டு அவன் நம்மளாம் ஏமாத்திட்டான். அவன் திருடிட்டு ஓடிட்டான். சார் ஜானாக போற டான், ஜான் ஆயிட்டான்டா டான். இனிமே இந்த ஜானை யாராலையும் பிடிக்க முடியாதுன்னா, என்ன யாராலையும் தொட முடியாது. மின்னல் வேகத்துல நான் பறந்துடுவேன்டா. எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு நான் புயல் மாதிரி மறைஞ்சிடுவேன்டா. ஆனா சார், ஜான் கையில இந்த பேண்ட் இருக்கிற வரைக்கும் சார் நாம பிடிக்க முடியாது சார். நாம பிடிக்கவே முடியாது சார். நிச்சயமா சார். அளவுக்கு மீறி பேசக்கூடாதுடா ஆர்வம் மிஸ்ஸக்காரா. என்ன பிடிக்க ஐடியா கொடுக்குற? சுத்துடா சுத்து. சார் இவன் நம்ம எல்லாரையும் சுத்த விட்டு சுத்தல விட்டுருவான் போல இருக்கு சார். அவன் சட்டத்துக்கிட்டே தன்னோட விளையாட்டை காட்டுறான். நான் நிச்சயமா அவனை சும்மா விட போறது இல்ல. சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள். ஜா, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடு. உன்னோட விளையாட்டு இதோட முடிஞ்சு போச்சு. மரியாதையா உன் கைகளை தூக்கு. ஹேண்ட்ஸ் அப். சிங்கம் சார், நீங்க என்ன ஃபயர் பண்ற வரைக்கும் இந்த ஜான் ஆன்சர் பண்ண மாட்டா சார். ஃபயர் சவுண்ட கேட்டா மட்டும்தான் என்னால இங்க இருந்து ஓட முடியும். ஓகே, நான் ரெடி. இந்த தேங்காய் குறி வச்சு என்னையே தாக்கிக்கிட்டு இருக்கு. வாங்கடா, வந்து பிடிக்க பார்க்கலாம். மோட்டோ சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா. மோட்டோ அவன் எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகுறான்டா. பத்துலு, இனியாவது ஏதாவது செய்யு. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா. மோட்டோ எப்போ அவன் புயல் வேகத்துல ஓடுறானோ அப்ப தூசி பறந்துகிட்டே இருக்கும். அந்த நேரமா பார்த்து நீ அவனை டக்குன்னு கவி பிடிச்சிடு. ஓகே, இனிமே அந்த குட்ட பையன் எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட சவால் விடுறா குட்ட பையல. நான் தான புடிச்சிட்டேன். சீக்கிரமா அவன் கையில விலங்க மாட்டுங்க. ஏய் ஜாம், நீ இனிமே தப்பிக்கவே முடியாது. எவ்வளவு ஆட்டம் போட்ட கடைசியில மாட்டிக்கிட்ட பாத்தியா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நின்னுடு. நான் உன்னை விட்டுறேன். இல்லனா என்ன விட்டுட்டு போயிடு. சொன்னா கேளு. சிங்கம் சார், உங்களால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. என்ன தொடவே முடியாது. கெட் வெல் சூன். இவன் மனுஷனா இல்ல மிஷினா? இவனை எப்படி நான் பிடிக்கிறது? கெட் வெல் சூன்னு சொல்லிட்டு போறா. உங்களுக்கு அடி எதுவும் படலையா சார்? அத பாவிங்களா, ஆம்பளை எப்பவுமே அழக்கூடாதுடா. ஐயம்மா, இவன் வந்து என்ன அடிப்படலையான்னு கேக்குறான். ஒவ்வொரு பார்ட்ஸும் கிழிஞ்சி தொங்குது. டாக்டர் கெட்டா சார், எங்களுக்கு சீக்கிரமா சார்ஜர் ஏதாவது இருந்தா கொடுங்க. அப்படி ஏதாவது இருந்தா தான் அந்த குள்ளல பிடிக்க முடியும். ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்கப்பா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதோ நீங்க கேட்ட சூப்பர் சார்ஜரு.
இல்லடா, குண்டை. இதோ, உனக்கு. ஏய், பப்பரக்கறி குப்பா. இதோ வைங்க. அப்படியே. அட்ரா. மட்டும் விட்டுருவோமா? அப்படி வா ஜோ, இனிமே உன்னோட வீடு இதுதான்டா. இப்போ சொல்ற கேரு, சிங்கத்தோட குறியில இருந்து எவரும் தப்பிக்க முடியாது. அதாவது இம்பாசிபிள். மோட்டு பத்லு, தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீங்க அந்த ஜானோட ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.